Om Namah Shivaya. Om Namah Shivaya. But Divya Desh was successfully completed a Kailash Mansarovar Yatra, and one of the yatri's is Mr. A.R. Ramchandran. So எங்களுக்கு நிறைய inquiries வருது, queries வருது कि Kailash Mansarovar Yatra actually what happens. So to give first hand account, we are very happy that Mr. Ramchandran has accepted to come here and share his experience. So welcome sir, and thank you for coming. Om Namah Shivaya. Thank you. So நீங்க சொல்லுங்க உங்களோட experience overall, you were happy with the tour? Yes, excellent sir. This is a really marvelous, excellent tour. So நிறைய பேருக்கு கேட்கணும் இருக்கு இந்த டூர்ல என்ன ஆச்சு and the things that happened during the tour. So shall we just quickly go through a few points? Sure. Okay. So நீங்க day 1ல நீங்க லேண்ட் பண்ணேல் காட்மாண்டுல. இப்போ உங்களை பிக்கப் பண்ண யார் வந்தா? ஏர்போர்ட்டுக்கு அந்த நேபாள் கேட்ஸ்ல இருந்து அது டிஸ்ப்ளே போர்டு எடுத்து வந்து அவ வந்து என்ன ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணா. பிக்கப் பண்ணி ஹோட்டல்ல காட்மாண்டு ஹோட்டல் எப்படி? எக்ஸலென்ட் ஹோட்டல். There is a star hotel, 4 star, 5 star hotel. Arrangement was very excellent. Food quality and food, everything was very excellent. அப்புறம் டெய்லி அங்க இருந்து then next day you started and local sightseeing எல்லாம் பண்ணல. நெக்ஸ்ட் டே வந்து நாங்க வந்து பசுபதிநாத் டெம்பிள் போனோம். அப்புறம் வந்து நீலகண்டன் டெம்பிள், அதாவது ஸ்லீப்பிங் விஷ்ணு. அப்புறம் வந்து ஒரு 51 தேவி சக்தி பீட்டமே அதுல ஒரு பீடத்தை பார்த்தோம் நாங்க. எல்லாம் நாங்க பார்த்து வெரி அரேஞ்ச்மெண்ட் வாஸ் வெரி எக்ஸலென்ட் இன் நேபாள். தேர் இஸ் நோ problem food as well as staying, hot water, everything are available. All pure vegetarian foods are available. Okay, then we'll go towards the important part, the Kailash Mansarovar Yatra. So உங்களுக்கு பாஸ்போர்ட் நாங்க இங்கே வாங்கிட்டோம். இப்போ உங்களுக்கு அவ எங்க கொடுத்தா பாஸ்போர்ட்? எங்களுக்கு வந்து நேபாள்ல கொடுத்தா. நேபாள்ல கொடுத்தா. And then பஸ்ல போனேல் how long was the journey? daily எவ்வளவு டைம்? அதாவது நேபாள் இருந்து நாங்க ரூம் தங்கி இருந்து ரமடா ஹோட்டல்ல இருந்து நாங்க வந்து தட்டுப்பாணிங்கிறது சைனாவோட நேபாளோட பார்டர் ஆஃப் நேபாள். அது வந்து நியர் அபவுட் 4.5 hours travel journey. Okay. 4 and on an average daily full on the 12-13 days ke ஒரு 8 hours travel rakho. 8 hours per day travel. So we should be ready for that. Yes. அதான் AC buses are very push back seat அது. buses are excellent, no standing, whatever the seat capacity only you can utilize. And நீங்க இங்க இருந்து லக்கேஜ் கொண்டு வந்தீங்க, அது என்ன பண்ணீங்க? நாங்க இங்க இருந்து எடுத்தோம்னா காட்மாண்டுல எங்களுக்கு வந்து இந்த டஃபல் பேக் கொடுத்தா, ஒரு ஷோல்டர் பேக் ஒன்று, கம்ப்யூட்டர் பேக் ஒன்று கொடுத்தா. அதுல வந்து நம்ம வந்து என்ன தேவைப்படுமோ அந்த இதுக்கு போறது, மானசரோவருக்கு கைலாஷ்க்கு போறதுக்கு என்ன தேவைப்படுமோ அதுல உள்ள லக்கேஜை மட்டும் அதுல போட்டுட்டு எங்களோட சூட்கேஸ் எல்லாத்தையும் நாங்க இங்கே காட்மாண்டுலயே நாங்க ஹோட்டல்லே விட்டுட்டு அந்த ஜாக்கெட் டவுன் ஜாக்கெட். Okay. So then உங்களோட இமிகிரேஷன் எல்லாம் அங்கே சைனா பார்டர்ல செக் பண்ணா. அதுக்கப்புறம் you reached மானசரோவர். நான் ஃபர்ஸ்ட் வந்து நலன் போனோம். நலம்ல போய் அங்க போய் நைட் ஸ்டே பண்ணிட்டோம். அங்க ஹோட்டல் எப்படி இருந்தது? ஹோட்டல் நல்ல ஹோட்டல். சரி, 1 minute. சைனா பார்டர் கிராஸ் பண்ணிட்டு நீங்க நைலாம் ரீச் பண்ணீங்க. அதுக்கப்புறம் you reached மானசரோவர். நலன்ல போய் நாங்க நைட் அங்க தங்கிட்டோம். ஓகே. தங்கிட்டு அங்க மட்டும் திருப்பி நெக்ஸ்ட் டே கிளம்பி அங்கேருந்து போயிட்டு சாகா அங்க போய் நைட் ஹால்ட் பண்ணிட்டோம். ஓகே. சாகா தான் மானசரோவர் இல்லையா? சாகா வந்து மானசரோவருக்கு முன்னாடி அங்க போய் நைட் ஹால்ட் பண்ணிட்டு சாகால வந்து ஆல் ஹோட்டல்ஸ் ஆர் எக்ஸலென்ட். தெர் இஸ் நோ ஹாட் வாட்டர், 24 hours ஹாட் வாட்டர், ஸ்டார் ஹோட்டல், நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஹோட்டல்ஸ் எல்லாம் எல்லா ஹோட்டலுமே. மானசரோவர் லேக்ல நீங்க எதை தர்ப்பணம் அப்படி எதா பண்ணீங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே கிளம்பி மானசரோவர்ல பஸ்லயே பரிக்கிரமா பண்ணோம் ரிவரை. மானசரோவர் ரிவரை வந்து பரிக்கிரமா வந்து பஸ்லயே, அந்த பஸ்ஸே வந்து ஒரு பரிக்கிரமா பண்ணி ஆயிடுச்சுன்னு வந்து அப்புறம் ஒரு இடத்துல உட்கார வச்சுது. நாங்க வந்து நைட் அங்க மானசரோவர்ல நைட்டு தங்கிட்டு நைட்டு ஒரு 12 மணிக்கு மேல பிரம்ம முகூர்த்தம் பார்க்கறதுக்காக நாங்க எல்லாரும் ஒரு பஸ்ஸில் நாங்கள் ஒரு 44 பேர் இருந்தாங்க. அதர் குரூப்ஸ் எல்லாம் கம்பெனி. திவ்ய தேசத்துலேருந்து நான் மட்டும்தான் போயிருந்தேன். அந்த 44 பேரில் நான் திவ்ய தேசத்தில் நான் ஒருத்தர் தான். எனக்கு வந்து ரொம்ப சதீஷ் சார் ரொம்ப இதுவாக பேசுவேன், என்ன ரொம்ப அருமையாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருந்தார். நாங்கள் வந்து மானசரோவரில் நதியில் வந்து காலம்பர் பிரம்ம முகூர்த்தத்துக்கு நாங்கள் பார்க்க போயிருந்தோம். அந்த ஸ்டாரு அந்த இதெல்லாம் வந்து இதில் விழுது, இந்த மானசரோவர் நதியில் விழுது. அப்புறம் திருப்பி மேலே போகுது.
அது பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து நைட் வந்து ஒரு 12:30 மணிலேருந்து போய் உட்காந்துருந்தோம் மானசரோவர். அது ஒரு எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், எக்ஸலண்ட். பயங்கர சில்லுன்னா அந்த மாதிரி சில்லுஸ்னா அது ஒரு டிஷர்ட்டு, அதுக்கு மேலே ஒரு ஷர்ட்டு, அதுக்கு மேலே ஒரு ஸ்வெட்டர், அதுக்கு மேலே ஜாக்கெட்டு, அதுக்கு மேலே கம்பளி எல்லாம் போட்டுட்டு நாங்கள் அப்படியே ஜஸ்ட் ஃபேஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி நாங்கள் உட்காந்து அந்த இதை பார்த்தோம். காலம்பரை ஒரு 5 o'clock வரைக்கும் அதை பார்த்துட்டு திருப்பி ரூமுக்கு வந்துட்டு குளிக்கலாம் முடியல, ஏன்னா அவ்வளோ சின்னஸில் குளிக்க முடியல. ஜஸ்ட்டு ப்ரஷ் வாஷ் பண்ணிட்டு ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு திருப்பி நாங்கள் காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி இது போயிட்டோம், டார்ச்சன். அங்கே போயிட்டோம். அங்கே வந்து நல்ல ஹோட்டல், அருமையான ஸ்டார் ஹோட்டல். தங்கறதுக்கு வந்து நல்ல 24 hours ஹாட் வாட்டர், எல்லா ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் நல்லா இருக்குது. அங்கே போய் நாங்கள் போய் நைட்டு போய் தங்கிட்டோம். So in the Kailash Mansarovar Yatra ke namal போட்டிருந்தோம் that you need to carry US dollars and Chinese yuan. So அதுக்கு நீங்க எப்படி பண்ணீங்க? We arrange for some person also. How did you? See, you can get from any bank also, you can get from bank also. Sir, financial institution, they are arranging. Sir, एक मिनट. So Kailash Mansarovar Yatra ke நாங்க போட்டிருந்த foreign currency like US dollars and Chinese yuan. அது நீங்க எப்படி வாங்க? So you can get from any agent, or you can go to bank, any bank, nationalized bank. You will get them dollar and China yuan. You are arranging them. There is and அது அங்க போய்ட்டு நீங்க you hand it over to the concerned person. He is a concerned person. He is from that Chinese border. அவன் வந்து ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் பர்சன் தான். அவன் வந்து நம்மளோட ஃபோட்டோ காமிச்சு நீங்கள் இவ்வளோ கரன்சி கொடுக்கணும் அப்படின்னு, டாலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம எல்லாத்தையும் கொடுத்தோன்னா அவன் எண்ணி பார்த்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு போயிடலாம். அதில் ஒன்றும் இந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. யுவான் வந்து நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வச்சுக்கணும் அந்த யுவான் காசை. அவன் வந்து யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு என்னென்ன வாங்கணும்னு தோணுறப்போ, ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கணும், ஸ்டிக்கு வாங்கணும், இல்லை இங்கேருந்து வாங்கிட்டு எடுத்துன்னு போகக்கூடாது. ஏன்னா ஏர்போர்ட்டில் செக்கிங்கில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே தான் நீங்கள் வாங்கணும். அங்கே ஸ்டிக்கு வாங்கணும் நடக்கிறதுக்கு. அதுக்கு வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்பட்டா பரிக்கிரமா பண்ணுவாங்கிறது. பஸ்ல ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு. பஸ்ல இருக்கு. பஸ்ல அது வந்து பெருசு. அது வந்து இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி பரிக்கிரமா பண்றதுக்கு நம்ம போறதுக்குன்னா நமக்கு வந்து சின்ன சிலிண்டர்ல இருக்கிறது 1/2 kg 1 kg அந்த மாதிரி பர்சனல் இது. அது நீங்க வந்து அங்க போய் வாங்கிக்கலாம். அது வந்து 20 yuan per சிலிண்டர். அது நீங்க வாங்கிக்கலாம். ஸோ நம்ம என்ன அமௌண்ட் கொடுத்துருக்கோமோ அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டா ஒரு பர்சனல் யூஸ்க்கு எமர்ஜென்சி ஷாப்பிங் ஏதாவது வேணும்னா அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லது. இப்போ தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அதுதான் எல்லாரும் காதுன்றா. நீங்கள் பரிக்கிரமா how did you do the பரிக்கிரமா? நீங்கள் கோடால போனீங்களா நீங்கள் வாக் பண்ணலாம்? நான் வந்து வாக் தான் பண்ணேன். நான் கோடால போல 44 kilometers வாக் பண்ணேன். நான் 45 kilometers நான் வாக் தான் பண்ணேன். 3 days நான் வாக் தான் பண்ணி பரிக்கிரமா பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் டார்ச்சன்லேருந்து கிளம்பி யமத்வார் போனோம். யமத்வாரில் போயிட்டு யமத்வாரில் அந்த வந்து 3 ரவுண்டு அடிக்கணும். யமத்வாரை 3 ரவுண்டு அடிச்சுட்டு அந்த யமத்வாருக்கு ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி இருக்கும். அது உள்ளே போயிட்டு அவர்கிட்ட யமத்வாரை பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேருந்து கைலாஷ் மானசரோவர் தெரிவார். அதை பார்த்துட்டு அங்கே மணி இருக்கு மேலே, அந்த மணி அடிச்சுட்டு நீங்கள் போயிடணும். திரும்பி வரக்கூடாது. அந்த இது யமத்வாருக்கு பின்பக்கத்தில் அந்த எது வழியாக நீங்கள் உள்ளே போனீங்களோ அது வழியாக திரும்பி வரக்கூடாது அந்த யமத்வாரில். அதை பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து ஃபர்ஸ்ட் டே வந்து 14 kilometers. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கைலாஷோட தரிசனம் பண்ணலாம். எப்படி இருந்துச்சு? கைலாஷ் சூப்பர். நாங்கள் வந்து அந்த மானசரோவர் நதியை நாங்கள் பஸ்ஸில் பரிக்கிரமா பண்ணுறதையே அஷ்டபதி அங்கேருந்தே எங்களுக்கு தெரிஞ்சுது. அஷ்டபதி ரொம்ப கிளியராக வியூ இருந்தது. அப்போ அந்த நாங்கள் போன போது அந்த 10 நாள் வந்து நோ ரெயின் அட் ஆல். அதனால தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கிளாரிட்டி வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சு. அஷ்டபதி எங்களுக்கு நல்ல கிளியராக தெரிஞ்சுது. டார்ச்சன்லேருந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு ரிக்ஷா இருக்குது, டாக்ஸி இருக்குது, ஒரு 20-25 minutes தான். ஒரு 7 to 8 kilometers. அங்கே வந்து 500 yuan 350 yuan வாங்குதான் பர் ஹெட். அவன் வந்து அஷ்டபதி தக் அழைச்சின்னு போய் காமிக்கிறான். அங்கேருந்து நீங்கள் அஷ்டபதியை பார்க்கலாம். அங்கேருந்து கைலாஷ் மானஸ் அஷ்டபதியை பார்த்துட்டு நீங்கள் வந்துடலாம். யாருக்கு பரிக்கிரமா பண்ண முடியாதுங்கிறவாலோ அதை பார்த்துட்டு வந்துடலாம். அங்கே டார்ச்சன்லேருந்து போய் பார்க்கலாம். 3 days உங்க எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பரிக்கிரமாவோட? அது வந்து ரியலி சிவனுடைய शिवजी को तो बहुत प्राप्त करना पड़ेगा बिकॉज ही हैज डन ए वेरी
ஃபர்ஸ்ட் டே 14 கிலோமீட்டர். 1 minute. செகண்ட் டே பரிக்கிரமா மார்னிங் வந்து அங்கே காலம்புரை எழுந்துச்சு ஒரு 7 o'clock எழுந்து அஷ்டபதியை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம நார்த் ஃபேஸ்லேருந்து திருப்பி கிளம்பி 6 கிலோமீட்டர் அப்ஸ் தான், ஃபுல்லாக அப்ஸ் தான். 6 கிலோமீட்டர் ஃபுல்லாக அப்ஸ் தான். டோலோடாப் மார்னிங் 7:30க்கு நீங்க பரிக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமாம், மார்னிங் எவ்ரிடே டெய்லி மார்னிங் 7:30 8 o'clock பரிக்கிரமா ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் எப்போ ஃபினிஷ் பண்ணுவேன்? ஈவினிங் வந்து 6:30 7. ஓ, அவ்வளோ டைம் போயிடுமா? ஆமாம். அண்ட் ஆல்ரெடி டிஃபரெண்ட் பிளேஸ்ல நடப்பாங்க. Yeah, you can sit them, you take a hot water 10-15 minutes, wait them for 10-15 minutes. You rest, take them rest for 20 minutes. அப்புறம் வாக் பண்ணுங்க. ஒரு 5 கிலோமீட்டர் வாக் பண்ணிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் வாக் பண்ணிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வாக் பண்ணலாம். அதுமாரி ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல ஒரு அருமையான இது. செகண்ட் டே முடிச்சுட்டு நாங்கள் வந்து இன்னும் ஒரு டாப் போட்டு 5,900 மீட்டர்ஸ் எபோவ் தி sea level. அதான் வந்து டோலோடாப்பாக ஏதோ ஒரு இடம். அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து திருப்பி டவுன்ஸ் இறங்குறது தான் ரொம்ப கஷ்டம். அப்போ கூட போயிடலாம், ஈஸியாக இல்லை. டவுன் இறங்குறது நீல ப்ரெஷர் இருக்கும். செகண்ட் வந்து அது வந்து ஒரு ஸ்லோப்பாக இருக்கிறதுனால வந்து ஒரு வே கூட இந்த பார்த்து கூட கிளியராக இருக்காது. அவ்வளோ நம்ம மெதுவாக பார்த்து அந்த கம்பை வச்சு மெதுவாக 2 கம்பையும் வச்சு மெதுவாக அந்த ஸ்டிக்கை வச்சு ரொம்ப அப்படியே ஸ்லோவாக இறங்கணும். ஏன்னா அந்த இறங்குறது தான் ரொம்ப கஷ்டம், ஏறது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 11 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் ரோடு தான். அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் டே இது அது வந்து அங்கே ஒரு ஹோட்டலில் போய் நைட்டு செகண்ட் டே வந்து நாங்கள் தங்கிட்டு தேர்ட் டே பரிக்கிரமாக ஆரம்பித்தோம். தேர்ட் டே பரிக்கிரமாக ஒரு 7 கிலோமீட்டர். அது வந்து கொஞ்சம் ஒன்றும் இது இல்லை, அது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். அது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட் இல்லை, ரொம்ப ப்ராப்ளமும் கிடையாது. அது நாங்கள் போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். அங்கே பஸ் வந்தது, அங்கேருந்து பஸ் ஏறி நாங்கள் டார்ச்சர் ஹோட்டலுக்கு நாங்கள் போயிட்டோம். பரிக்கிரமா ஐ திங்க் இந்த வே நீங்கள் டிஸ்கிரைப் பரிக்கிரமா யூ கேன் இமேஜின் நாங்களே அங்கே கைலாசில் இருக்கிற மாதிரி யூ கேன் இமேஜின் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக யூ டிஸ்கிரைப் இட் வெரி வெல். இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் எனக்கு ஆக்சிஜனோட ப்ராப்ளம் எல்லாம் இருக்குமே. ஸோ இது செக் பண்ணுவாரா? ஆமாம், ஆக்சிஜன் டெய்லி வந்து அதாவது சாகா தாண்டினோடனே வந்து டெய்லி உங்களுக்கு வந்து காலம்பரை ஆக்சிஜன் செக் பண்ணுவா, ஈவினிங் செக் பண்ணுவா, நைட் இட்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது முன்னாடி செக் பண்ணுவா, இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் செக் பண்ணுவா. அது மாதிரி ஈவினிங் வந்து டின்னர் சாப்பிட்டோன்னே அந்த டூர் கைடு அவன் வந்து ஆக்சிஜன் மீட்டர் வச்சிருப்பான். அவன் வந்து செக் பண்ணுவான், எல்லாரையும் செக் பண்ணுவான் கம்பல்சரி. அப்படி ஏதாவது டேப்லெட் வேணும்னா ஆக்சிஜன் டேப்லெட் வேணும்னா அவனே தரான். ஆஃப் போட்டுங்கோ இல்லை 1 போட்டுங்கோ அப்படிங்கிறான், அவனே கொடுக்குறான். அவன் ஒரு டேப்லெட் கொடுப்பான். இப்போ நீங்கள் நைட் ஆஃப் போட்டுங்கோ, காலம்பரை ஆஃப் போட்டுங்கோ, இல்லை நீங்கள் வந்து இப்பயே 1 போட்டுங்கோ, டேப்லெட் ஃபுல்லாக போட்டுக்கிறனாலும் நீங்கள் போட்டுங்கோ அப்படின்னு அவன் சொல்கிறான், டேப்லெட் கொடுக்குறான். இப்போ பரிக்கிரமா சப்போஸ் நான் டே 1ல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, டே 1ல 14 கிலோமீட்டர்ஸ் போட்டுருக்கேன். பட் மிட்வே ஐ ரியலைஸ் என்னால் இந்த பரிக்கிரமா பண்ண முடியாது. கேன் ஐ கம் பேக்? ஃபர்ஸ்ட் டே பரிக்கிரமா 14 கிலோமீட்டர் போயிட்டு உங்களால் முடியலன்னா திருப்பி வந்துடலாம். ஆனால் செகண்ட் டே தேர்ட் டே வர முடியாது. எஸ் ஒன்ஸ் யூ ஆர் டிசைடட் செகண்ட் டே அண்ட் தேர்ட் டே பரிக்கிரமானா இட் இஸ் நாட் பாசிபிள் டு ரிட்டர்ன் பேக். ஃபர்ஸ்ட் டேல வந்து உங்களுக்கு பரிக்கிரமா முடியலன்னா அவள் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு திருப்பி அந்த டார்ச்சனுக்கு எல்லாரையும் அழிச்சுன்னு வந்துடுறான். ஃபர்ஸ்ட் டேல தான் முடியாது. செகண்ட் டே தேர்ட் டேல ஒன்ஸ் யூ ஆர் டிசைடட் செகண்ட் டே பரிக்கிரமா போனோன்னு வச்சுட்டேன்னா வர முடியாது. So this இது நம்ம you should be careful. பரிக்கிரமா பண்ணோம்னா you should make sure that we finish the பரிக்கிரமா. இல்லாட்டா first day we can return. ஒருக்கா நம்ம அந்த first day தாண்டியாச்சுன்னா then there is no looking back. பரிக்கிரமா பண்ணி தான் ஆகணும், கம்பல்சரியா பண்ணி தான் ஆகணும். Maybe that is blessing in disguise. நான் பரிக்கிரமா பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு, நமக்கு ஒரு சான்ஸ் உண்டு. Yes. And then return again same way நம்ம வந்துடும் back to காட்மாண்டு. இப்போ இந்த காலத்துல டார்ச்சன் இப்போ பரிக்கிரமா பண்ணிட்டு இந்த லெக்ஸ் பாடியில எப்படி வாஸ் இட் பெயினிங், டிட் இட் பெயின், எப்படி இருந்தது? கொஞ்சம் பெயின் இருக்கும். நீங்க வந்து ஏதாவது ரிலீஸ் ஸ்ப்ரே இருந்ததுன்னா அதை வந்து உங்கள் நீக்கு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை அயோடெக்ஸோ இல்லை வந்து எனி ரிலீஸ் ஸ்ப்ரே இருந்ததுன்னா அதை நீங்கள் கொஞ்சம் ஜஸ்ட் நைட்டு அப்ளை பண்ணிட்டு படுத்துக்கலாம். பட் நைட் வந்து உங்களுக்கு வந்து பெட்லாம் வந்து ஹீட்டர் கொடுக்குறா, பெட்டில் ஹீட்டர் கொடுக்குறா. அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அந்த ப்ளக் பாயிண்ட்டை போட்டுட்டு அந்த வந்து அதுலேயே ரெகுலேட்டர் மாதிரி இருக்குது, மீடியம் லோ ஹை
ஹீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதை போட்டு நீங்கள் வந்து நைட்டு படுத்துக்கலாம். கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. மெயின் ஒரு ப்ராப்ளம் விச் எவ்ரிபடி ஃபேஸஸ் இங்கே இந்த டாய்லெட்ஸ்ல எப்படி இருக்கு? எங்கே யூ ஃபேஸ்ட் ப்ராப்ளம்ஸ்? டாய்லெட்ஸ் இஷ்யூ வந்து ப்ராப்ளம் வந்து மானசரோவரில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். மானசரோவரில் ப்ராப்ளம். மானசரோவர்லேருந்து உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் டார்ச்சனில் போனால் நல்ல அருமையான ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல். இன்னும் உங்களுக்கு வந்து அங்கெல்லாம் ஒரு ஹாட் வாட்டர் இருக்குது. டாய்லெட்டில் எந்த ஹைஜீனிக் ஹோட்டல் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பரிக்கிரமா பண்ணுற 3 நாளும் நோ டாய்லெட்ஸ். குளிக்கும் நோ பாத். ஒன்லி பிரஷ் பயங்கர சில்னஸ். அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஹாட் வாட்டர் கொடுத்தா வரதுக்குள்ள அப்படி சில்னஸ் ஆகிடும். சில ஹாட் வாட்டர் கொடுப்பாவா? ஹாட் வாட்டர் ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணுறதுக்கு இதுக்கு தான் காலம்புற ஹாட் வாட்டர் கொடுப்பா. குடிக்கிறதுக்கு நீங்கள் தெர்மாஸில் நீங்கள் வந்து ஹாட் நல்லா சுட போட்டு 2 தெர்மாஸ். இங்கேருந்து ஒரு தெர்மாஸ் நம்ம கொண்டு போனோம். ஆமாம், நம்ம இங்கேருந்து எடுத்துன்னு போனோம். ஓகே. நம்ம செகண்ட் டே பரிக்கிரமா மார்னிங் வந்து அங்கே காலம்புரை எழுந்துச்சு ஒரு 7 o'clock எழுந்து அஷ்டபதியை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம நார்த் ஃபேஸ்லேருந்து திருப்பி கிளம்பி 6 கிலோமீட்டர் அப்ஸ் தான். ஃபுல்லாக அப்ஸ் தான். 6 கிலோமீட்டர் ஃபுல்லாக அப்ஸ் தான். டோலோடாப் மார்னிங் 7:30க்கு நீங்கள் பரிக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமாம், மார்னிங் எவ்ரிடே டெய்லி மார்னிங் 7:30 8 o'clock பரிக்கிரமா ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் எப்போ ஃபினிஷ் பண்ணுவேன்? ஈவினிங் வந்து 6:30 7. அவ்வளோ டைம் போயிடுமா? ஆமாம். And different taste la yeah, you can sit them, you take a hot water 10-15 minutes, wait them for 10-15 minutes, you take them rest for 20 minutes. அப்புறம் வாக் பண்ணுங்க. ஒரு 5 கிலோமீட்டர் வாக் பண்ணிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் வாக் பண்ணிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வாக் பண்ணலாம். அதுமாரி ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு அருமையான இது. செகண்ட் டே முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு டாப் போட்டு 5,900 meters above the sea level. அதான் வந்து டோலோடாப்பாக ஏதோ ஒரு இடம். அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து திருப்பி டவுன்ஸ் இறங்குறது தான் ரொம்ப கஷ்டம். அப்போ கூட போயிடலாம், ஈஸியாக இல்லை. டவுன் இறங்குறது நீல ப்ரெஷர் இருக்கும். செகண்ட் வந்து அது வந்து ஒரு ஸ்லோப்பாக இருக்கிறதுனால வந்து ஒரு வே கூட இந்த பார்த்து கூட கிளியராக இருக்காது. அவ்வளோ நம்ம மெதுவாக பார்த்து அந்த கம்பை வச்சு மெதுவாக 2 கம்பியை வச்சு மெதுவாக அந்த ஸ்டிக்கை வச்சு ரொம்ப அப்படியே ஸ்லோவாக இறங்கணும். ஏன்னா அந்த இறங்குறது தான் ரொம்ப கஷ்டம். ஏறது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 11 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் ரோடு தான். அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் டே இது அதை வந்து அங்கே ஒரு ஹோட்டலில் போய் நைட்டு செகண்ட் டே வந்து நாங்கள் தங்கிட்டு தேர்ட் டே பரிக்கிரமாக ஆரம்பித்தோம். தேர்ட் டே பரிக்கிரமாக ஒரு 7 கிலோமீட்டர். அது வந்து கொஞ்சம் ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். அது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட் இல்லை, ரொம்ப ப்ராப்ளமும் கிடையாது. அது நாங்கள் போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். அங்கே பஸ் வந்தது. அங்கேருந்து பஸ் ஏறி நாங்கள் டார்ச்சர் ஹோட்டலுக்கு நாங்கள் போயிட்டோம். நீங்கள் பரிக்கிரமா ஐ திங்க் இந்த வே நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறது பரிக்கிரமா யூ கேன் இமேஜின் நாங்களே அங்கே கைலாசில் இருக்கிற மாதிரி யூ கேன் இமேஜின். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக யூ டிஸ்கிரைப் இட் வெரி வெல். இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் எனக்கு ஆக்சிஜனோட ப்ராப்ளம் எல்லாம் இருக்குமே. ஸோ தூதை தவா செக் பண்ணுவாரா? ஆமாம், ஆக்சிஜன் அப்படி டெய்லி வந்து அதாவது சாகா தாண்டினோடனே அவன் வந்து டெய்லி உங்களுக்கு வந்து காலம்பரை ஆக்சிஜன் செக் பண்ணுவா, ஈவினிங் செக் பண்ணுவா, நைட் இட்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது முன்னாடி செக் பண்ணுவா, இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் செக் பண்ணுவா. அது மாதிரி ஈவினிங் வந்து டின்னர் சாப்பிட்டோன்னே அந்த டூர் கைடு அவன் வந்து ஆக்சிஜன் மீட்டர் வச்சிருப்பான். அவன் வந்து செக் பண்ணுவான், எல்லாரையும் செக் பண்ணுவான் கம்பல்சரி. அப்படி ஏதாவது டேப்லெட் வேணும்னா ஆக்சிஜன் டேப்லெட் வேணும்னா அவனே தரான். ஆஃப் போட்டுங்கோ இல்லை 1 போட்டுங்கோ அப்படிங்கிறான். அவனே கொடுக்குறான். அவன் ஒரு டேப்லெட் கொடுப்பான். இப்போ நீங்கள் நைட் ஆஃப் போட்டுங்கோ, காலம்பரை ஆஃப் போட்டுங்கோ, இல்லை நீங்கள் வந்து இப்பயே 1 போட்டுங்கோ, டேப்லெட் ஃபுல்லாக போட்டுக்கிறனாலும் நீங்கள் போட்டுங்கோ அப்படின்னு அவன் சொல்கிறான். டேப்லெட் கொடுக்குறான். இப்போ பரிக்கிரமா சப்போஸ் நான் டே 1ல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, டே 1ல 14 கிலோமீட்டர்ஸ் போட்டுருக்கேன். பட் மிட்வே ஐ ரியலைஸ் என்னால் இந்த பரிக்கிரமா பண்ண முடியாது. கேன் ஐ கம் பேக்? ஃபர்ஸ்ட் டே பரிக்கிரமா 14 கிலோமீட்டர் போயிட்டு உங்களால் முடியலன்னா திருப்பி வந்துடலாம். ஆனால் செகண்ட் டே தேர்ட் டே வர முடியாது. எஸ் ஒன்ஸ் யூ டிசைடட் செகண்ட் டே அண்ட் தேர்ட் டே பரிக்கிரமானா இட் இஸ் நாட் பாசிபிள் டு ரிட்டர்ன் பேக். ஃபர்ஸ்ட் டேல வந்து உங்களுக்கு பரிக்கிரமா முடியலன்னா அவள் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு திருப்பி அதை டார்ச்சனுக்கு எல்லாரையும் அழிச்சு வந்துடுறான். ஃபர்ஸ்ட் டேல தான் எனக்கு முடியாது. செகண்ட் டே தேர்ட் டே ஒன்ஸ் யூ டிசைடட் செகண்ட் டே பரிக்கிரமா போனோன்னு வச்சுட்டேன்னா வர முடியாது. ஸோ திஸ் இது நம்ம
you should be careful. Parikrama பண்ணோம்னா you should make sure that we finish the parikrama. இல்லாட்டா first day we can return. ஒருக்கா நம்ம அந்த first day தாண்டியாச்சுன்னா then there is no looking back. பரிக்ரமா பண்ணி தான் ஆகணும். கம்பல்சரியா பண்ணி தான் ஆகணும். Maybe that is blessing in disguise. நான் பரிக்ரமா பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு ஒரு சான்ஸ் உண்டு. Yes. And then return again same way நம்ம வந்துடுவோம் back to காட்மாண்டு. இப்போ இந்த காலத்துல டார்ச்சன் ஒருனா we return. இப்போ பரிக்ரமா பண்ணிட்டு இந்த லெக்ஸ் பாடியில அப்படி was it paining, did it pain, எப்படி இருந்தது? கொஞ்சம் பெயின் இருக்கும். நீங்க வந்து ஏதாவது ரிலீஸ் ஸ்ப்ரே இருந்ததுன்னா அதை வந்து நீக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை அயோடெக்ஸோ இல்லை வந்து எனி ரிலீஸ் ஸ்ப்ரே இருந்ததுன்னா அதை நீங்கள் கொஞ்சம் ஜஸ்ட் நைட்டு அப்ளை பண்ணிட்டு படுத்துக்கலாம். பட் நைட் வந்து உங்களுக்கு வந்து பெட்லாம் வந்து ஹீட்டர் கொடுக்குறா. பெட்டில் ஹீட்டர் கொடுக்குறா. அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அந்த ப்ளக் பாயிண்ட்டை போட்டுட்டு அந்த வந்து அதுலேயே ரெகுலேட்டர் மாதிரி இருக்குது, மீடியம் லோ ஹை ஹீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதை போட்டு நீங்கள் வந்து நைட்டு படுத்துக்கலாம். கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. ஒரு ப்ராப்ளம் which everybody faces இங்க இந்த டாய்லெட்ஸ்ல எப்படி இருக்கு? எங்கே you faced problems? டாய்லெட்ஸ் இஷ்யூ வந்து ப்ராப்ளம் வந்து மானசரோவரில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். மானசரோவர்லேருந்து உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் டார்ச்சரில் போனால் நல்ல அருமையான ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல். இன்னும் உங்களுக்கு வந்து அங்கெல்லாம் ஒரு ஹாட் வாட்டர் இருக்குது. டாய்லெட்டில் எந்த ஹைஜீனிக் ஹோட்டல் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பரிக்கிரமா பண்ணுற 3 நாளும் நோ டாய்லெட்ஸ், குளிக்கும் நோ பாத், ஒன்லி பிரஷ் பயங்கர சில்னஸ். அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஹாட் வாட்டர் கொடுத்தா வரதுக்குள்ள அப்படி சில்னஸ் ஆகிடும். சில ஹாட் வாட்டர் கொடுப்பாவா, ஹாட் வாட்டர் ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணுறதுக்கு இதுதான் காலம்பரை ஹாட் வாட்டர் கொடுப்பா. குடிக்கிறதுக்கு நீங்கள் தெர்மாஸில் நீங்கள் வந்து ஹாட் நல்லா சுட போட்டு 2 தெர்மாஸ். இங்கேருந்து ஒரு தெர்மாஸ் நம்ம கொண்டு போகணும். ஆமாம், நம்ம இங்கேருந்து எடுத்துன்னு போகணும். ஓகே, ஆமாம். இங்கேருந்து நீங்கள் ஒரு தெர்மாஸ் கொண்டு போனேன். நான் 2 எடுத்துன்னு போயிருந்தேன். ஒரு 1 லிட்டர் ஒரு தெர்மாஸ் வந்து 1.5 லிட்டர் தெர்மாஸ், 2 தெர்மாஸ் எடுத்துன்னு போனேன். 2 தெர்மாஸுமே டெய்லி அவள் அந்த நைட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதையே, அதுமாதிரி லஞ்ச் கொடுக்கறதையே, டின்னர் கொடுக்கறதையும் ஹாட் வாட்டருக்குன்னு ஒரு விசில் வச்சுருக்கா. அதுலேயே நீங்கள் உங்களுக்கு ஹாட் வாட்டர் நல்லா உங்கள் தெர்மாஸில் பிடிச்சி வச்சுக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்ல குட் எவ்ரிதிங். ஒன்லி இந்த மானசரோவர் அந்த பரிக்கிரமா டைமில் தான் கொஞ்சம் டாய்லெட் இஷ்யூஸ், வாஷ்ரூம் இஷ்யூஸ். பாக்கி ரிமைனிங் பார்ட் இருந்தால் எவ்ரிதிங் இஸ் குட், எக்ஸலென்ட். பாக்கி இடத்துலலாம் ஹோட்டல்ஸ்லாம் நோ ப்ராப்ளம். ஹாட் வாட்டர் 24 hours, ஹைஜீனிக், க்ளீன். கைலாஷ் அந்த பரிக்கிரமா பண்ணுறத, கைலாஷோட ஃபுல் பரிக்கிரமா பண்ணுறது தான் கொஞ்சம் டாய்லெட் இஷ்யூஸ். எஸ் இல்லாட்டா ஃபுட் வாட்டர் அது எல்லாம் அவ ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கா. அங்கே பெரிய ஃபுட் நம்ம வெரைட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம we are going for யாத்ரா. இட்ஸ் நாட் a pilgrims trip. இது வந்து நம்ம வந்து பிக்னிக் இல்லை. நம்ம வந்து பிக்னிக்னா we can expect so many things. அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், சாப்பாடு இப்படி இருக்கணும், தங்கிறது இருக்கணும், அப்படி ஹைஜீனிக்காக இருக்கணும். நம்ம வந்து பில்கிரிம்ஸ் போகிறதே அந்த யாத்ரா போகிறதே வந்து யாத்ரானா மராட்டியில், ஹிந்தியில் யாத்ராவில் என்ன சொல்லுவா, யாத்ரா மீன் வி ஷுட் வாட் எவர் வி ஆர் கெட்டிங் தட் இஸ் சிவனோட பிரசாதம் ஓகே சாப்பிட்டு கொஞ்சமாக போயிட்டே. நீங்கள் பரிக்கிரமானம் பண்ணல எப்படி பண்ணல, ஜெயிச்சிருந்தது பண்ணல. நான் 3 நாள் இந்த பரிக்கிரமா பண்ணுறதே நான் வந்து ஓம் நம சிவாய மனசுக்குள்ளே சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். பட் ஆனால் நீங்கள் வந்து யாரையும் பார்க்கக்கூடாது. அவாயே உட்காந்துட்டு இருக்கா, அவாயே நின்றுட்டு இருக்கா, அவாய அதை பற்றி பேசுகிற யாரும் எந்த விதமான டிஸ்கஷனுமே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஓம் நம சிவாய மனசுக்குள்ளே சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன்னா அந்த 3 நாள் பரிக்கிரமா போனதே தெரியாது. அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த நமசிவாய நீங்கள் எவ்வளோ கவுல நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு வந்து அந்த இதுவே தெரியாது. அந்த கால் வெளியோ எந்த விதமான ப்ராப்ளம்ஸுமே உங்கள்கிட்ட கிட்டவே வராது. உங்களுக்கு நடக்கிறது எவ்வளோ தூரம் நீங்கள் நடந்திருக்கேனுங்கிறதும் தெரியாது. அவ்வளோ அந்த நமசிவாய மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். வேற எந்த விதமான நீங்கள் வந்து வேற எது பேசிட்டு வேற ஏதாவது இது பண்ணிட்டோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஒன்லி நமசிவாய ஓம் நம சிவாய் நீங்கள் சொல்லி போயிட்டே இருக்கும். அந்த 3 நாள் நான் கிட்டத்தட்ட ஒரு 1 lakh நமசிவாய் சொல்லியிருப்பேன். 3 நாள் வேற எதுவுமே. ஏன்னா எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னா எதுவுமே சொல்லாத ஒன்லி நமசிவாய மட்டும் சொல்லிட்டு நீ மாட்டு போயிட்டே இருக்கு. உனக்கு வேற எந்த விதமான
உனக்கு எல்லா அது அல்டிமேட்லி யூ சீம் டு பி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. எஸ் எஸ் ஐ அம் வெரி ஹாப்பி. அது முகத்திலேயே தெரியுது. எஸ் எஸ் செகண்ட் நெக்ஸ்ட் இயர் திருப்பி வரது பிளானா? எஸ் 100%. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் செப்டம்பர்ல க்ளோஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் இயர் தே ஆர் ஸ்டார்டிங் ஆன் May 26. May, June, July, August, September 5 months. 26 again I am going one more trip to Divya Days. Now itself, if you want, I make the money, I will book the ticket. I told them just now, Satish sir, I am ready to next year also. I am going planning to go next year also. அது வந்து நெக்ஸ்ட் செகண்ட் டே வந்து உங்களுக்கு வந்து கௌரி குண்டு அங்கே பார்க்கலாம். மூணாவது வந்து இன்னொரு பார்வதியோட அதாவது டேக்கிங் பாத் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த காட்டுறோம். அந்த இடம் ஃபுல்லாக ஐஸாக இருக்கு. அதெல்லாம் வந்து செகண்ட் டே பரிக்கிரமா போது தான் நீங்கள் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டேல ஒன்றுமே பார்க்க முடியாது. கௌரி குண்டு நீங்கள் பார்க்கலாம் செகண்ட் டே. இந்த வாட்டர் வந்து ரொம்ப ப்ளூவாக இருக்கும். ப்ளூவாக இருக்கும். 2 குண்டுல வாட்டர் தண்ணி இருக்கும். வெளியில் போட்டு இப்போ நீங்கள் அந்த பரிக்கிரமா பண்ணுறதையே சொல்லுவா இதான் கௌரி குண்டுன்னு. உங்களுக்கு கொஞ்சம் இது இருந்ததுன்னா அங்கே போய் நீங்கள் அங்கேருந்து கூட தண்ணி எடுத்துன்னு வரலாம், வாட்டர் எடுத்துன்னு வரலாம். ராமச்சந்திரன் சார் எங்களுக்காக மான்சரோவர் லேக் மான்சரோவர்லேருந்து அதோட பியூர் தண்ணி கொண்டு வந்திருக்கார். நீங்க இதுலயே பார்க்கலாம் ஹவு பியூர் அண்ட் ஹவு கிறிஸ்டல் கிளியர் இட் இஸ். நான் ஒரு 2 லிட்டர் தான் தண்ணி எடுத்துன்னு வந்தீங்கன்னா லக்கேஜ் நிறைய, அந்த 20 kgs தான் அலௌடு. நல்ல நீங்கள் இங்கேருந்து போகிறதே நல்ல ஒரு பாட்டில் பெட்டு பாட்டிலில் நல்ல ஒரு பாட்டில் வாங்கி எடுத்துன்னு போயிடுங்க, எம்டி பாட்டில். ஏன்னா அங்கே வந்து பாட்டில்ஸ்லாம் வந்து நல்லா இல்லை. அது நல்ல பாட்டிலாக நீங்கள் எம்டி பாட்டில் எடுத்து போனீங்கன்னா அங்கே நீங்கள் மானசரோவர் தண்ணியை பிடிச்சி நல்ல அந்த டேப் போட்டு ஒட்டி எடுத்து வந்துருவோம். ஏன்னா லீக்கேஜ் ஆகும். கிறிஸ்டல் கிளியர் மான்சரோவர் வாட்டர். Thank you so much sir. Thank you. So I really would like to thank you. நீங்க டைம் எடுத்து ஆஃபீஸ்க்கு வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் இன் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்க எக்ஸ்பீரியன்ஸ். and we are very happy. and எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தாலும் அது உங்களை பார்த்தா உங்களோட எக்ஸ்பிரஷன்லயே தெரியுது that you had a good. First of all, I thank you to your entire team of Divya Desham, because they are arranging everything was perfectly and there is no issue problem, there is no any other problems at all. We have satisfaction, full satisfaction. Great. Thank you Mr. Satish sir, special thanks to Mr. Satish sir. Thank you so much. Om Namah Shivaya. Om Namah Shivaya.